மகாவிஷ்ணுவுடன் மலேசியா நேரடி சந்திப்பு ஜூலை 26, 27, 28 தேதிகளில் கோலாலம்பூரிலும், ஜூலை 29, 30, 31 தேதிகளில் செரம்பானிலும், ஆகஸ்ட் 1, 2, 3 தேதிகளில் ஜொகூர் பார்விலும் நடைபெற உள்ளது. இதற்கு முன்னர் மலேசியாவில் நடைபெற்ற நேரடி சந்திப்பில் கலந்து கொண்ட பலரின் பொருளாதார வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை மற்றும் ஆன்மீக வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். இப்போதே உங்கள் பெயரை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். சோல்மேட்னா என்னன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சோல்மேட் அப்படின்னா நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, எனக்காகவே ஒரு ஆன்மா இந்த உலகத்தில் பிறந்திருக்கு, அந்த ஆன்மா எனக்காக மட்டும்தான் பிறந்திருக்கு, என்னை சந்தோஷப்படுத்த மட்டும்தான் பிறந்திருக்கு, என்னைய சந்தோஷமாக பார்த்துக்க, நான் அதை சந்தோஷமாக பார்த்துக்க பிறந்திருக்கேன், அதுவும் பிறந்திருக்கு, அதனால அது என்னைக்காவது ஒரு நாள் என்னை தேடி வரும், நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு ஜாலியாக வாழ போகிறோம், குழந்தை குத்திக்கப்பத்துக்கு போகிறோம் அப்படின்னு நினச்சி சொல்கிறாங்க. ஆனால் உண்மையான அர்த்தம் அப்படின்னா சோல்மேட்டுக்கு என்னென்னா, அது வெறும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் மட்டும் இருப்பது சோல்மேட் அப்படின்றது கிடையாது. சோல்மேட் அப்படின்னாவே அது உடல் சம்பந்தப்பட்டது அல்ல. சோல்மேட் அப்படின்னா அது மனம் சம்பந்தப்பட்டதும் அல்ல. உண்மையான சோல்மேட்னா என்னென்னா, அந்த சோல்னாவே அர்த்தம் என்னென்னா ஆன்மா அப்படின்னு அர்த்தம். அப்போ மேட் அப்படின்னா துணைன்னு அர்த்தம். அப்போ சோல்மேட்னா என்ன அர்த்தம்? ஆன்ம துணைன்னு அர்த்தம். அது ஒரு பொண்ணுக்கு பையனாகவும் ஒரு பையனுக்கு பொண்ணாகவும் மட்டும்தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இதை நீங்கள் லெஸ்பியனாவோ கேவாவோ அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. இதை நீங்கள் எப்படி பார்க்கணுன்னா, சோல் அப்படின்னாவே பரிசுத்தமானது, சோல் அப்படின்னாவே ஆத்மா சம்பந்தமானது, இறைவன் சம்பந்தமானது. அப்போ சோல் அப்படின்றது இறை சம்பந்தமாக இருக்கக்கூடிய காரணத்தினால் அது நன்மையை மட்டுமே விரும்பும். இறைத்தன்மை என்பது பிறருக்கு உதவி செய்வதன் தன்மையில் இருக்கும், பிறரை புரிந்து கொள்வதில் இருக்கும், பிறர் நலனை நாடுவதில் இருக்கும். அவர்களுக்கும் வலிக்கும்ல, அவங்களுக்கும் ஒரு தேவை இருக்கும்ல, அவங்க என்ன மாதிரியான மைண்ட் செட்டில் யோசிச்சுருப்பாங்கன்னு சொல்லி எப்போதும் அந்த சோல்மேட் அப்படின்னக்கூடிய அந்த பீப்புள் எப்படி இருப்பாங்கன்னா, ஆணுக்கு ஆணு இருக்கலாம், பெண்ணுக்கு பெண்ணு இருக்கலாம், ஆணுக்கு பெண்ணு இருக்கலாம், பெண்ணுக்கு ஆணும் இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் அது உடல் சம்மந்தப்பட்டதல்ல, மனம் சம்மந்தப்பட்டதல்ல, ஆன்மா சம்மந்தப்பட்டதுன்றதுனால அந்த சோல் என்பது இறைத்தன்மையில் ஜொலிக்க ஆரம்பித்து விட்டதன் காரணமாக அந்த மனமும் அந்த உடலும் ஆன்மாவை பிரதிபலிக்கின்றது. ஆன்மா உடலையும் மனதையும் பிரதிபலிக்காது. சோல்மேட்ஸை நீங்கள் கவனிச்சிங்கன்னா இந்த ஆன்மாவை இந்த மனமும் உடலும் பிரதிபலிக்கும். விச் மீன்ஸ் இறைத்தன்மை ஆன்மாவில் பரிசுத்தமாக இருக்கிறதுனால அந்த இறைத்தன்மையானது அவங்களோட வேர்ட்ஸில், அதான் மனதின் மூலமாக, நடந்து கொள்ளக்கூடிய நடத்தையின் மூலமாக, அவங்க மனநிலையின் மூலமாக, வாழ்க்கை தன்மையின் மூலமாக, உடல் அசைவுகள், அந்த உடல் என்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறது, இதையெல்லாம் பொறுத்து தான் சோல்மேட் என்பதை நாம் முடிவு செய்ய முடியுமே தவிர, பெரும்பாலான நபர்கள் தவறாக புரிந்து கொள்வது என்னவென்றால், உடலும் இணைவதற்காக ஆன்மா துணை போகிறதுன்னு நினைக்கிறாங்க. அது அப்பட்டமான பொய். அப்படி இருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. சோல் 2 ஒன்றா மெர்ஜ் ஆகிறதுக்கு அது ஒரு ஆணும் பெண்ணுமாக தான் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஒரு குட்டி நாய் இருக்குது அப்படின்னா, ஒரு மனுஷன் அப்படி இருக்கிறான்னா, இந்த 2க்குள்ளேயும் சோல் இருக்குது. அந்த நாய்க்குட்டி இந்த மனிதனை முழுமையாக புரிஞ்சுக்கிச்சு, அந்த மனிதன் இந்த நாய்க்குட்டியை முழுமையாக புரிஞ்சுக்கிட்டானா, இப்போ இந்த மனிதனுக்கு இந்த நாய்க்குட்டி தான் உண்மையான சோல்மேட். இந்த நாய்க்குட்டியை இந்த மனுஷன் நல்லா புரிஞ்சுக்கிட்டான், இப்போ இந்த மனுஷன் இந்த நாய்க்குட்டி புரிஞ்சுக்கிச்சுன்னா, இப்போ இந்த நாய்க்குட்டிக்கு இந்த மனுஷன் தான் உண்மையான சோல்மேட். ஒவ்வொரு சோல்மேட்டும் ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பில் தான் முடியணும், கிஸ் பண்ணணும், கட்டி பிடிக்கணும், முத்தம் கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. புரிந்து கொள்ளுங்கள். நான் முன்னாடியே சொல்லிட்டேன், இந்த சோல்மேட் கான்செப்டுன்றது உடல் சந்தோஷத்திற்காகவோ ப்ளஷருக்காகவோ உருவாக்கப்பட்ட காரணம் இல்லை. சோல்மேட் என்ற கான்செப்ட் எதற்காக உருவாக்கப்பட்டதுன்னா, பரிபூரணமாக இறைத்தன்மை பெற்ற 2 ஆன்மாக்கள் எப்படி இருக்கிறது என்பதை புரிந்து கொள்வதற்காகத்தான் ஆன்ம துணையை தவிர, பரிபூரணம் பெற்ற பரிசுத்த தன்மையில் இருக்கின்ற இறைத்தன்மை வெளிப்பட்ட அந்த ஆன்மாக்களை எந்த உடல் தாங்கி இருக்கிறது, அந்த வார்த்தை கவனிங்க, அந்த பரிசுத்தம் பெற்ற அந்த ஆன்மாவை எந்த உடல் தாங்கி இருக்கிறதுன்னு பார்க்கும்போது அந்த உடல் மனிதனாகத்தான் இருக்க வேண்டும் என்ற அவசியமும் கிடையாது. புரிந்து கொள்ளுங்கள். அப்போ சோல்மேட்னா என்னென்னா, எல்லோரும் ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பே மீன் பண்ணுறீங்க. எனக்கு ஹெல்ப் பண்ணணும், சப்போர்ட் பண்ணணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், அன்கண்டிஷனல் லவ் காட்டணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அது மட்டும் சோல்மேட் கிடையாது. அதெல்லாம் ஒரு குவாலிட்டிஸ் ரிலேஷன்ஷிப்பில், அதை நான் பாராட்டுறேன். ஆனால் உண்மையான சோல்மேட்னா என்னென்னா, இறை பாதையில் இருக்கும்,
இறை பயணத்தில் இருக்கும், தன்னலம் இல்லாமல் இருக்கும், தன் குடும்பத்திற்காக மட்டும் இருக்காது, பிறரின் நலனுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கும். ஒரு உயிர் எப்படி பல பேர் நல்லா இருக்கணுன்ற தன்மையில் தன்னலமற்று செல்ஃப் சென்டர்டாக இல்லாமல் தற்சுதந்திரத்துடன் தன்னிச்சையாக எப்படி சுயநலம் இல்லாமல் பிறருக்காக வாழ்கின்றதோ அதுபோல இன்னொரு ஆன்மாவும் அதே மனநிலையில் பயணம் செய்து கொண்டிருக்கும். அப்போ இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, லவ்வர்ஸாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, அம்மா அப்பாவாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, தெரிஞ்சவனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, நான் தான் மனுஷனாகவே இருக்கணும்னு அவசியம் இல்லைன்ட்டனே. அப்போ இத்தனையாக இருக்கணுன்ற அவசியம் இருக்கான்னு கேட்டால் கிடையாது. ஆனால் அந்த 2 ஆன்மாக்களும் எப்போது சந்திக்கிறதோ அந்த காதல் அங்கே நிகழும். நான் என்ன காதலை மீன் பண்ணுறேன்னா, நீங்கள் நினைக்கிற மாதிரி சோகால்டு காதல் கிடையாது, நீங்கள் நினைக்கிற மாதிரி ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் காதல் கிடையாது. அது ஒரு வகையான காதல், அதை நான் தவறுன்னு சொல்ல. இந்த காதல் எப்படி இருக்கும் அப்படின்னா, வார்த்தைகள் இல்லாமல் பேச்சு இல்லாமல் 2ம் சந்திக்கும் போது அதிர்வு ஏற்படும், இருவருக்குள்ளும் அந்த அதிர்வு ஏற்படும், 2 ஆன்மாக்களுக்குள்ளும் அந்த அதிர்வு ஏற்படும். ஏனென்றால் 2 இறைத்தன்மையும் ஃபுல் டென்சிட்டியோடு சந்திக்கும் போது அந்த அதிர்வு கண்களில் கண்ணீரை கொண்டு வரும், பேச்சில்லாமல் புரிந்து கொள்ளும், ஆன்ம உருக்கத்தில் இருக்கும், ஆன்மாவை பரிசுத்தமாக வைத்திருக்கும். அதுதான் உண்மையான சோல்மேட், அதுதான் உண்மையான ஆத்ம துணை. அதை விட்டு இப்போ நான் எனக்கு வேணுங்கிறத நீங்கள் வேணுங்கிறதெல்லாம் பண்ணுறீங்க, பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் செய்கிறீங்க பார்த்தீங்களா, நீங்கள் தான் எனக்கு உண்மையான சோல்மேட். எனக்கு ஒரு பண தேவை இருக்குது, அதை புரிஞ்சுக்காமல் நீங்கள் பண்ணுறீங்களா, நீங்கள் தான் எனக்கு உண்மையான சோல்மேட். எனக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சு, அந்த கஷ்டத்தை நீங்கள் கிளியர் பண்ணுறீங்க தெரியுமா, நீங்கள் தான் எனக்கு உண்மையான சோல்மேட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா இதை ஒரு பேங்க்கு கூட பண்ணலாம். உங்கள் கஷ்டத்தை கிளியர் பண்ணுறது ஒரு ப்ரைவேட் ஃபினான்ஷியர் பண்ணலாம், ஒரு ஃப்ரெண்டு பண்ணலாம், ஒரு சப்போர்ட்டிவான வேறு ஏதோ ஒரு நபர் பண்ணலாம். ஆனால் சோல்மேட் என்பது அது கிடையாது. சோல் என்றாலே ஆத்மா சம்பந்தப்பட்டது. இறை வெளிப்படும் தருணத்தில் இறை தன்மையாக இருக்கின்ற அந்த ஆன்மா இறைவனாகவே வாழ்ந்து கொண்டிருக்கும். அப்போ கான்டெக்ஸே இல்லாமல் கூட பல ஆன்மாக்கள் அந்த இறைத்தன்மையில் பயணம் பண்ணும்போது இந்த இறைத்தன்மை பெற்ற ஆன்மாவானது அந்த இறைத்தன்மை பெற்ற ஆன்மாவை சந்திக்கும் போது அதுதான் உண்மையான சோல்மேட், ஆத்ம துணை. விச் மீன்ஸ் என்ன அப்படின்னா, ஒரு துணை அப்படின்னா கூடையாவே துணையாகவே வராங்கன்னு அர்த்தம் கிடையாது. இந்த 2 ஆன்மா சந்திக்கும் போது அந்த 2 ஆன்மாக்களினுடைய பார்வையில் ஒரு எனர்ஜி டிரான்ஸ்மிஷன் நடக்கும். அந்த 2 ஆன்மாக்களினுடைய எனர்ஜி டிரான்ஸ்மிஷன் போதும், அதுக்கப்புறம் இவங்க 2 பேர் சந்திக்கவே இல்லைனாலும் போதும், இந்த ஆன்மாவுடைய ஆற்றல் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் அந்த பயோ மேக்னெட்டிக் ஃபீல்டில் முழுக்க இந்த ஆன்மாவுக்கு இந்த ஆன்மாவோட ஆரிக் ஃபீல்டுக்கு சப்போர்ட்டிவாக லைஃப் லாங் கூட வரும். இதுதான் உண்மையான சோல்மேட். இன்னும் உங்களுக்கு ஒரு படி மேலே போய் சொல்லணும்னா, என் குருநாதர் காஞ்சி விஸ்வநாத சுவாமிகளோட ஆரிக் ஃபீல்டும் எனது ஆரிக் ஃபீல்டும் ஒரே தன்மையில் மேட்ச் ஆகும்போது அவர் ஃபிசிக்கல் ப்ரெசன்ஸ் இங்கே இல்லைனா கூட டீப்பரான சோல் ப்ரெசன்ஸ் என் கூடயே பயணம் பண்ணுது தெரியுமா, இதுதான் உண்மையான சோல்மேட். அப்போ சோல்மேட் அப்படின்னா நம் ஃபிசிக்கல் ப்ளஷர்ஸுக்காக பயணம் செய்யக்கூடியவர்கள் அல்ல, நம் மெட்டீரியல் லைஃபுக்காக நம்மை சுகப்படுத்துவதற்காக பயணம் செய்யக்கூடியவர்கள் அல்ல. சோல்மேட் அப்படின்னா உண்மையாகவே ஆன்மாவிற்கு துணையாக பயணம் பண்ணுறவங்க, நம்ம ஆன்மாவை கரைதேற்றுவதற்காக பயணம் பண்ணுறவங்க. ஃபிசிக்கல் அப்பீரன்ஸே இல்லைனாலும் நினைத்தவுடன் அந்த ப்ரெசன்ஸ் நம்ம கூட வருது தெரியுமா, அந்த ப்ரெசன்ஸ் ஒரு பாதுகாப்பாக வருதில்ல, இவங்க எனக்கு கண்டிப்பாக ஒரு உதவிக்கு வந்து நிற்பாங்க அப்படின்னு நினைக்கும் போது ஒரு தைரியம் வருதில்ல, அவங்க தான் உண்மையான சோல்மேட். யாரை நினைத்தவுடன் அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் அந்த தைரியம் உங்களுக்கு வருதோ, ஃபிசிக்கல் அப்பீரன்ஸே பார்க்காம வருதோ, அவங்க தான் உண்மையான சோல்மேட். ஏன்னா அவங்க ப்ரெசன்ஸ் சோல் வழியாக உங்கள் நினைப்பில் வந்த உடனே அந்த தைரியம் வந்துடுது. யாரை நினச்சாலும் தைரியம் வருமா உங்களுக்கு? வராது. கான்ஃபிடென்ஸ் யாரை நினச்சாலும் வந்துருமா? வராது. யாரை நினச்சாலும் இந்த உலகத்தை ஈஸியாக ஜெயிச்சு கடந்து போயிடலாமா? முடியாது. அப்போ யாரை நினைத்தவுடன் அந்த தைரியமும் அந்த பாசிட்டிவிட்டியும் உங்களுக்கு வருதோ அவங்க தான் உண்மையான சோல்மேட்டே தவிர நீங்கள் நினைப்பது போன்று உலகியலுக்காக, ஃபிசிக்கல் அப்பீரன்ஸுக்காக, ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்புக்காக, மெட்டீரியல் ப்ளஷர்ஸ்க்காக கூட வரவங்க சோல்மேட் கிடையாது. புரிந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரைக்கும் 7 நாட்கள் பார்த்தீங்கன்னா பூட்டானில் ஒரு அற்புதமான ஒரு ஸ்பிரிச்சுவல் யாத்திரையை மேற்கொள்ள இருக்கிறோம். டெக்னாலஜிக்கு முக்கியத்துவம் கொடுக்காம மக்களினுடைய வாழ்க்கைக்கும் பிறவியில்லா பெருவாழ்விற்கும் முக்கியத்துவம் கொடுத்து போகக்கூடிய மிகவும் வளமான அற்புதமான சக்தி மிக்க ஒரு நாடு. இந்திய குடிமகன்களுக்கு பாஸ்போர்ட் என்பது அவசியம் கிடையாது, ஓட்டர் ஐடி இருந்தால் மட்டும் போதும். கீழே உள்ள கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணியும் www.paramporulfoundation.in அப்படின்ற வெப்சைட்டில் போயும் உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். வருகின்ற ஜூலை 29ஆம் தேதி குரு பூர்ணிமா பார்த்தீங்கன்னா உலகமெங்கிலும் ரொம்ப விமர்சையா கொண்டாடப்பட இருக்கு. நார்மல் டைம்ல நம்ம பண்ற அந்த சக்தியை விட பௌர்ணமி டைம்ல
1000 மடங்கு அதிகப்படியான ரிட்டர்ன்ஸ் நமக்கு கிடைக்கும். பல குருமார்களுடைய மொத்த ஆற்றலும் மொத்தமாக வேலை செய்யக்கூடிய நாள் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா குரு பூர்ணிமா, அதாவது குரு பௌர்ணமி. தாராளமாக ஆன்லைனில் வந்து நீங்கள் வந்து கலந்து கொள்ளலாம். ஸோ விருப்பப்படக்கூடிய நபர்கள் www.paramporulfoundation.in அப்படின்ற வெப்சைட் வந்து போனீங்கன்னா அதில் குரு பூர்ணிமா கிளாஸுக்கு உண்டான லிங்க் இருக்கும். அதில் போய் உங்களது பேரை வந்து நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். பரம்பொருள் அறக்கட்டளை நடத்துகின்ற தினசரி அன்னதானம் மற்றும் இதர நற்காரியங்களுக்கு நீங்கள் உங்களது பங்களிப்பை தாராளமாக செலுத்தலாம். இதனால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்றால், தரித்திர தோஷம் விலகுகின்றது, அன்னக்குறைவு தோஷம், பித்ரு தோஷம், கர்ம தோஷம், பாவதோஷம் மற்றும் கிரகங்களினால் ஏற்படக்கூடிய தோஷங்களின் தீவிரமும் குறைகின்றது. மனக்குழப்பம் மற்றும் எதிர்மறை எண்ணங்கள் விலகுகின்றது. குடும்ப கலகங்கள், தொழில் தடைகள், பணத்தடை, கல்வித்தடை, திருமணத்தடை, சந்தானத்தடை, நோய் தொடர்பான கர்மபாரம் முற்றிலும் வந்து தீருகின்றது. ஆகையினால் இந்த பரம்பொருள் அறக்கட்டளை நடத்துகின்ற எல்லா விதமான நற்காரியங்களிலும் உங்களது பங்களிப்பை வந்து செலுத்துவதற்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள வங்கி கணக்கிற்கு தாராளமாக நீங்கள் வந்து பணம் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.